வணக்கம் ரித்தி. தாங்கள் குறிப்பிட்டது போல் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வழக்கு விசாரணை இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் மதியத்திற்கு மேல் நடந்தேறியது. இந்த விவகாரத்தில் இன்று நீதி அரசர்கள் விக்டோரியா கௌரி மற்றும் ஆர் சுப்பிரமணியம் அடங்கிய பெஞ்ச் இதை இன்று விசாரித்தது. இந்த விவகாரத்தில் எடுத்த எடுப்பிலேயே நீதி அரசர்கள் மத்திய அரசு உணர்வற்ற நிலையில் இருக்கிறது, இன்சென்சிட்டிவாக இருக்கிறது என்ற ஒரு கடுமையான விமர்சனத்தை மத்திய அரசு வழக்கறிஞர்கள் குழுவின் மேல் வைத்தனர். ரித்தி, மாஞ்சோலை தேயிலை தோட்ட விவகாரத்தில் மத்திய அரசு இங்கு என்ன நடக்கிறது என தெரியாத ஒரு நிலையிலேயே உள்ளது, க்ளூலெஸ் என்று நீதி அரசர்கள் குறிப்பிட்டனர். எனவே இந்த வழக்கினை உடனடியாக ஃபாரஸ்ட் பெஞ்சுக்கு, சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் அமைந்துள்ள ஃபாரஸ்ட் பெஞ்சுக்கு மாற்றி உத்தரவிட்டுள்ளனர். மீண்டும் இந்த வழக்கு செப்டம்பர் 10 விசாரணைக்கு வருகிறது. ரித்தி, இந்த விசாரணையின் போது நீதி அரசர்கள் விக்டோரியா கௌரி மற்றும் ஆர் சுப்பிரமணியனர் மத்திய பழங்குடியினர் நலத்துறையை கடுமையாக சாடிய நீதி அரசர்கள் இந்த வழக்கில் தாங்கள் கேட்டுக்கொண்ட விவரங்களை இதுவரை மத்திய அரசு ஏன் அபிடவிட்டாக தாக்கல் செய்யவில்லை என கடுமையான கேள்வியை எழுப்பினர். பின்னர் இந்த வழக்கை ஏற்கனவே குறிப்பிட்டது போல் செப்டம்பர் 10 ஒத்திவைத்து அன்றைய தினத்திற்குள் மத்திய அரசின் பழங்குடியினர் நலத்துறையின் சார்பில் அபிடவிட்டை மத்திய அரசு வழக்கறிஞர்கள் தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டுள்ளனர். இதற்கு அடுத்தபடியாக தமிழக அரசு வழக்கறிஞர்களிடம் மாஞ்சோலை தனியார் தேயிலை தோட்ட நிர்வாகமான பிபிடிசி 1141 கோடி ரூபாய் தனது குத்தகை பாக்கி பணமாக வைத்திருக்கிறதே, அதை இன்னமும் ஏன் செலுத்தவில்லை என கேள்வி எழுப்பினர். இதற்கு மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் சார்பில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தனியார் தேயிலை தோட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதாகவும் தாங்கள் அதற்கு ஒரு தடையாணை பெற்றிருப்பதாகவும் தெரிவித்தனர். இதற்கு அடுத்தபடியாக இவர்களது வாழ்வாதாரத்திற்கு என்ன செய்ய போகிறீர்கள் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகளிடம் தமிழக அரசு வழக்கறிஞர்கள் தாங்கள் தொடர்ந்து தனியார் தேயிலை தோட்ட நிர்வாகத்திடம் பேசி வருவதாகவும் கூடுதல் இழப்பீடை பெற்றுத் தருவதற்கான உதவிகளை செய்ய இருப்பதாகவும் தெரிவித்தனர். ஆனால் இன்றைய வழக்கு விசாரணை முழுக்க இந்த வழக்கு ஆரம்பித்து இத்தனை நாள் நடந்து கொண்டிருக்கிறது, மத்திய அரசு ஏன் தங்களது நிலைப்பாட்டை தெரிவிக்கவில்லை என்பது குறித்தே இருந்தது. ரித்தி, மீண்டும் வன உரிமை சட்டத்தின் கீழ் இன்று இந்த வழக்கு விசாரணையின் போது புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி ஆஜரானார். வன உரிமை சட்டத்தின் கீழ் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என வாதிட்ட புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி, காப்பு காடாக அறிவிக்கப்பட்ட பகுதியில் இருந்து பொதுமக்கள் இருக்கக்கூடாது என்றால் ஊட்டி கொடைக்கானல் பகுதியில் இருப்பவர்களையும் சமவெளி பகுதிக்கு கொண்டு வந்து விடலாமா என மிகவும் அழுத்தம் திருத்தமாக தனது வாதத்தை முன்வைத்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களாக தமிழர்கள் மலேசியா மற்றும் சிங்கப்பூருக்கு சென்று அங்கு பிரதமர்களாக வந்துள்ளதை சுட்டிக்காட்டி பேசிய புதிய தமிழகம் கட்சியின் கிருஷ்ணசாமி, அவர்களையும் அங்கு குடியுரிமை பெற்று வாழ்பவர்களையும் காப்பு காடை காரணம் காட்டி இந்தியாவிற்கு அனுப்பினால் மத்திய அரசு இதனை ஏற்றுக்கொள்ளுமா என்றும் கேள்வி எழுப்பினார். இது தவிர இன்று ஆஜரான சுற்றுச்சூழல் ஆதரவாளர்கள் சிலரை பார்த்து நீதி அரசர்கள் 99 வருடமாக தனியார் தேயிலை தோட்ட பகுதியை தனியார் தேயிலை தோட்டத்திற்கு கொடுத்த போது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள், எனவே கீப் குவைட் என்று இந்த எக்ஸாக்டாக இந்த வார்த்தையை பதிவு செய்தார்கள். நீங்கள் அமைதியாக இருங்கள் என்று கூறினர். மேலும் சுற்றுச்சூழலியர் ஆழ்வடர்கள் என்று கூறிக்கொண்டு விளம்பர நோக்கத்திற்காகத்தான் நீங்கள் வருகிறீர்கள் எனவும் குறிப்பிட்டனர். இவ்வாறாக இன்றைய வழக்கு விசாரணை முடிந்தது. ரித்தி, மீண்டும் செப்டம்பர் 10 இந்த வழக்கு விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் ஃபாரஸ்ட் பெஞ்சில் வர இருக்கிறது. ரித்தி.